கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை ஆழங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இணைந்து தேவனை ஆராதித்து ஆராதனையின் ஆழங்களுக்குள்ளாகி செல்லுவோம். தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த நாளிலே கூட எல்லாரும் சேர்ந்து முதலாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. இன்றைக்கும் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறவரே, இந்த நாளிலே எங்கள் துதிகளின் நடுவிலே நீர் ஆண்டவரை வாசம் பண்ணுவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாளிலே நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே ஆராதனை ஆழங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை முதன்மையானவராக நிறுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் எத்தனை இன்பமானது, அவருடைய சமூகம் எத்தனை இன்பமானது. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனங்களே, இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய முக பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். சேர்ந்து பாடலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே, ஆமென். ஆனந்த சத்தத்துடன் சியோனுக்கு வந்து அவருடைய நாமத்தை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னம் எத்தனை இன்பமானது. இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற இந்த ஆராதனைய தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். ஏனென்றால் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை மேன்மை. தூதர்கள் வீணைகளை நீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை நீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது,
அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து, ஆமென், இந்த உன்னத அனுபவத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பு ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். அவரை நம்ம உயர்த்துவோம், அந்த அன்பை நினைத்து பாடுவோம். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. நம்முடைய உள்ளம் நன்றியால பொங்கட்டும். நன்றி அறிதலால அந்த குஷ்டரோகி மீண்டும் வந்து கர்த்தர் நன்றி செலுத்தினது போல ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துவோம். என் உள்ளம் நன்றியினால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. பாடலாம். என் உள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே, எந்த ரட்சிப்பை நான் நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. கர்த்தர் நல்லவர், நமக்காக ஜீவன் தந்தவர், சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். ஆயுள் நாளெல்லாம் பாடினாலும் அது போதவே போதாது. ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பிற்காக ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பின் நாளை நினைத்து பார்க்கும் பொழுது எங்க உள்ளம் மகிழுது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களது ரட்சிப்பை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துல அதுவே நமக்கு பெரியது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? என் உள்ளம் நன்றியினால் பொங்கிடுதே, என் உள்ளம் நன்றியினால் பொங்கிடுதே. நம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவன் தந்தீர், அன்பை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். நல்ல கரம் தட்டி பாடலாம். புதி பாடல் பாடி இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்த ஆண்டவரே, சந்தோஷம் தந்த ஆண்டவரே ஆராதிக்கலாம். உலகம் தருகிற வண்ணமாய் அல்ல, அவர் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரம் தட்டி இருக்கிற இடங்களே சந்தோஷமாய் மகிழ்ந்து ஆராதிப்போம். சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதிய வாழ்வை தந்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நன்றியோடு பாடுவோம். ஆமென். நம்முடைய உள்ளம் அவரை துதிக்கட்டும். உள்ளத்திலிருந்து பாடல் வரிகள் பொங்கி வரட்டும். புது வாழ்வு எனக்கு தந்தார், புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எங்களுக்கு ஜீவன் தந்தவர் இயேசு, எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடு. நல்ல கரங்களா சேர்த்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகித்தவர், விடுவித்தவர், புதுவாழ்வு தந்தவர், சமாதானம் தந்து சந்தோஷம் தந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தந்த அந்த ஆண்டவருக்கு மனதார அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்குகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நம்மை வல்லடிக்கு பாதுகாக்கிறவரா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்மை வல்லடிக்கு பாதுகாத்து எல்லா பொல்லாங்குக்கும் தப்புவிக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே கூட நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறார்.
அவரை மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்முடைய உன்னத செட்டைகளினாலே எங்களை மறைக்கிறீர், உம்முடைய நிழலுக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் என்னை வல்லடிக்கு நீக்கி என் கரங்களாலே தூக்கி உன்னதத்தில் வைத்த அந்த மேன்மையை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம், நாங்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், எல்லாரும் அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி. நல்ல கரம் தட்டி பாடலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி. ஆழத்தில் கிடந்தோம் தூக்கி எடுத்தார், உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். எதிரான யோசனை எல்லாம் அதமாக்கிட்டார். அவர் யோசனை நிறைவேற்றி விட்டது. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கினி உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அதமாக்கினி உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். நம்மளும் 1000 10,000 எதிர்த்து வந்தாலும் நம் அருகிலே விருந்தால் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. கிருபையினால் நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆண்டவர் ஆராதிக்கலாம். பாதையில் தூக்கி சென்று கிரீடமே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்போ, உம்மை என்றும் ஆராதிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே சகல துதியும் கனமும் புகழும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இந்த நாளில் கூட ஆண்டவரே உலக நேரம் தேவ பிரசன்னத்திலே ஆராதனைக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை மகிழ்ந்திருக்கும்படியாய், ஆராதனைக்குள்ளே உம்மை போற்றி புகழும்படியாய், அதனால் எங்களுக்குள்ளே வந்த மகிழ்ச்சியினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சியாக நீங்களும் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை அறிந்து, எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களை அறிந்து, கர்த்தர் ஏற்ற வார்த்தைகள் எங்களோடு இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆழங்களை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். விசேஷமாக ஆராதனையினுடைய அந்த ஆழங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் கூட அந்தியோக்கியா சபையின் ஆராதனையை குறித்து நம்ம தியானிக்கலாம். அந்தியோக்கியா சபை வேதத்தில்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மிக முக்கியமான சபையா இருக்கிறது. ஏனென்றால் அநேக நல்ல குணாதிசயங்கள் அந்த சபையிலே உண்டு. பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல இந்த அந்தியோக்கியா சபையினுடைய அந்த ஆராதனையை நம்ம பார்க்க முடியும். 1, 2, 3 வசனங்களை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோன், சிரனே ஊரனாகிய லூகி, கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இந்த ஜனங்கள், இவர்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பெயர்கள் சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த சபையிலே போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். பாருங்க, ஒரு சர்ச்சுக்கு இவ்வளவு பேரு போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. இன்னைக்கு சில சபைகள்ல, சில ஊழியங்களில 2 பேர் இருந்தாலே பாருங்க, அங்க ஒரு மனம் இருப்பதை பார்ப்பது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா இங்கே இத்தனை நபர்கள் பாருங்க, சபையிலே போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருந்திருக்கிறார்கள். பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள்ல ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அருமையானவர்களே, ரொம்ப அருமையான சபை. இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள, நான் எல்லா சபையும் சொல்லல, சில சபைகளுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவார்கள். சில சபை வந்து எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் என்று ஜெபத்தையே முக்கியத்துவப்படுத்தி கொண்டே இருக்கும். சில சபை எப்பமோ வேத பாடம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியிலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கும். சில சபைகளுக்குள்ளே தீர்க்க தரிசனம், சில சபைகளுக்குள்ளே அந்நிய பாஷை, அப்படிப்பட்ட காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படும். சில சபைகளுக்குள்ளே இன்றைக்கு பார்க்கும்போது ஆராதனை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படும். ஆனால் அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்குள்ளே தேவனை ஆராதிக்கிற அந்த கூடுகைகளுக்குள்ளே எல்லா காரியங்களும் காணப்பட வேண்டும். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தீர்க்கதரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி அருமையானவர்களே, எல்லா காரியங்களும் சபைகளுக்குள்ளே நிறைந்து காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த அந்தியோக்கியா சபை இது நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்குது. இவங்க வந்து ஆராதிக்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, அங்க தேவனுடைய தீர்க்கதரிசனம் வெளிப்படுது, தேவ வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ சபைக்குள்ளே எல்லா காரியமும் காணப்படும் பொழுது பாருங்க, அந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு போதகர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி சொன்னார், எங்க சபையில ஆராதனைக்கு முக்கியத்துவம் கிடையாது, வேத வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு. அருமையானவர்களே, நம்ம வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அதற்கும் நம்ம நேசனும் ஆராதனை வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த அந்தியோக்கியா சபையிலே பாருங்க, தேவனை ஆராதிப்பதிலே இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததினாலே இதன் விளைவு அங்கே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், திருவுளம் பற்றுகிறார். அங்கே தம்முடைய திட்டத்தை, பிதாவாகிய தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, இந்த ஆராதிக்கிற நேரத்திலே தேவன் பேசுவார். அருமையானவர்களே, இப்ப நம்ம ஆராதனையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனை ஆழங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், இடைப்படுவார். பாருங்க, இது வேதத்தின்படி மட்டுமல்ல, என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் சொல்ல முடியும். நாங்கள் இருந்த சபைகளிலே அப்பொழுது ஆராதனை வேளையில தீர்க்கதரிசனம் வெளிப்படும். ஒருவர் தீர்க்கதரிசனம் வரப்பெற்ற அந்த நபர் சத்தத்தை உயர்த்துவார். அவருடைய சத்தம் எல்லா சத்தத்தை விட அது உயர்ந்து காணப்படும் பொழுது அப்பொழுது எல்லா ஜனங்களும் அமைதியாகி விடுவார்கள். அப்பொழுது தனிப்பட்ட நபருக்கு, சபைக்கு தேவன் தீர்க்கதரிசனமாய் வார்த்தைகளை பேசுவார். சமீபத்தில் கூட நான் ஒரு சபைக்கு போயிருந்த பொழுது அந்த காரியத்தை பார்த்த பொழுது
மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அந்த போதகர் அதற்கும் விட்டு கொடுக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆராதனை வேளையிலே தேவன் இடைப்படுவார். தேவன் திருவளம் பற்றுவார், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், தன்னுடைய காரியங்களை ஜனங்களோடு பேசுவார். இந்த சபையில இந்த பவுலும் பர்னபாவையும் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஏனென்றால் இவர்கள் இந்த சபையிலே தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் இவர்களுக்கு இந்த சபையினுடைய இந்த அழைப்பை வைக்காமல், இந்த சபைக்குள்ளே இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லவும் போதகர் வேலையை செய்யவும் இவர்கள் மேல் வைத்த அழைப்பை அவர் வைக்காமல், இவர்களை குறித்த ஒரு பிரதான அழைப்பை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அப்படின்னா இப்படி புரிந்து கொள்ளணும், இவங்க இங்க இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல. இவர்களை குறித்து ஒரு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது. அநேக தேசங்களுக்கு இவர்களை ஆசீர்வாதமாக்க வேண்டும். இவர்களை கொண்டு அநேக நபர்களை சந்திக்க வேண்டும், தேசங்களை அசைக்க வேண்டும் என்கிற ஒரு விசேஷ அழைப்பு இருக்கிறதுனாலே ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே பேசுகிறார். பாருங்க, இவர்களை இந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக பிரித்து விடுங்கள். ஏனென்றால் அதற்கு பின்பு இவர்கள் இந்த சுவிசேஷ வேலையை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு பின்பு பாருங்க, இந்த பவுலுடைய இந்த ஊழியம் மிகுந்த ஒரு வல்லமையாக தேசங்களை அசைக்கக்கூடியதாக மாறுகிறதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, இந்த ஆராதனை வேளையில எவ்வளவு தேவன் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஆராதனையில அவர்கள் தேவனை பாடி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான், அந்த உபவாச நாளிலே தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் இடைபடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு ஆராதனை முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். தேவ சமூகத்துல, தேவ சபையிலே தேவனை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, இங்கே பவுலையும் பர்னபாவையும் குறித்து ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அவர்களை நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். பாருங்க, அவங்க உடனே அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் 2 பேர் மேலேயும் கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பி விடுகிறார்கள். பாருங்க, இதற்கு பின்பு பவுலுடைய ஊழியம் பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அவர்கள் அதே அந்த அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும்போது 47, 48 வசனத்திலே 49 வசனத்துல படிக்கிறேன், கவனிங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமோ இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆராதனைக்கு பின்பு பாருங்க, பவுலும் பர்னபாவும் போய் செய்கிற ஊழியத்தின் விளைவு தேசம் எங்கும் புறஜாதி ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லி போன அந்த கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, இந்த பவுலும் பர்னபாவும் இந்த ஆராதனைக்கு பின்பு அவருடைய கட்டளையை நிறைவேற்ற முடிந்தது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, பாருங்க, இந்த பவுலுடைய ஊழியத்தை குறித்து தொடர்ந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, 3 முறை பெரிய ஒரு மிஷனரி பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். அநேக தேசங்களுக்கு செல்லுகிறார், அநேக ஜனங்களை சந்திக்கிறார். அப்படி என்றால் என்னை கேட்கிற அருமையானவர்களே, பாருங்க, இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதின் விளைவு இங்கே பவுல் இந்த சுவிசேஷ பிரபலியத்தை பாருங்க அநேக தேசங்களுக்குள்ள கொண்டு போகிறார். பாருங்க, இதை குறித்து அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 19:26 படிக்கிறோம். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்களும் கண்டு கேட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு ஆசியா கண்டத்தையே கொஞ்சம் குறைய முழுவதுமாய் ஆதாயப்படுத்தி விட்டான். பாருங்க, இன்றைக்கு போல அன்றைக்கு பிரயாணங்கள் எளிமையானதல்ல. அவ்வளவு கடினமான பிரயாணங்களை செய்து
பாருங்க, எந்த வசதியும் இல்லாத நாட்களிலே தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை அறிவித்த இந்த பவுல் பாருங்க, ஆராதனையிலே தேவன் இடைப்படுகிறார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது பாருங்க, தேசங்கள் கண்டங்கள் அசைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவனுடைய காரியத்தை இன்னும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல, இவனுடைய ஊழியங்கள் ஐரோப்பா கண்டத்திலும் பரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்மை கொண்டிருக்கிற தெய்வீக திட்டங்கள் ஆராதனை வேளையிலே வெளிப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் செய்த பவுலின் ஊழியத்தை விட இதற்கு பின்பு, இந்த ஆராதனைக்கு பின்பு அவன் செய்த ஊழியம் பாருங்க, அவனுடைய அவன் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்பட்டதை பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 படிக்கிறோம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து பாருங்க, அவன் மேல போட்டிருந்த துண்டுகள், அந்த அவன் யூஸ் பண்ணதான அந்த துணிகளை எடுத்து கொண்டு போய், கச்சைகளை கொண்டு வந்து வியாதி உள்ளவர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. யோசித்து பாருங்க, இவனுடைய சரீரத்தில் மட்டுமல்ல, இவன் சரீரத்தின் மூலமாய் மட்டுமல்ல, இவனுடைய ஆடைகளில் வஸ்திரங்களில் இருந்தும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, பாருங்க, பவுல் இந்த ஆராதனை வேளையில தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, யோசித்து பாருங்க, இந்த 12 அப்போஸ்தலர்களை விட, 12 அப்போஸ்தலர்கள் சொல்ல அவர்கள் செய்த ஊழியத்தை விட வேதத்துல பவுலுடைய ஊழியத்தை தான் ஆண்டவர் அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். அது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. ஏனென்றால் ஆராதனை வேளையில தேவன் அழைத்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றினதினாலே. ஆம் பிரியமானவர்களே, இவன் ஏன் வேதம் இவனை குறித்து அதிகம் பேசுகிறது பாருங்க. இவன் அநேக வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினான். ஆகவே தான் வேதம் இவனை குறித்து அதிகம் பேசுது. 12 அப்போஸ்தலர்களை விட இவனை குறித்து ஏன் அதிகமாய் வேதம் பேசுகிறது? இவனுடைய நிருபங்கள் தான் அதிகமாய் இருக்கிறது. ஏன் பைபிள்ல ஆண்டவர் இவன் எழுதின நிருபத்தை இவனை குறித்து ஏன் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக இவன் காரியங்களை பயன்படுத்தினார் என்றால், இவன் தான் வேதத்தினுடைய அநேக ரகசியங்களை, நியாயப்பிரமாணங்களை, தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி பாருங்க, அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, பவுலுடைய அந்த ஊழியம் பாருங்க, அன்றைக்கு மட்டுமல்ல, அவன் வாழ்ந்த நாட்களில் மட்டுமல்ல, இன்றைக்கும் அவனுடைய வார்த்தைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவன் என்ன செய்தான்? பேசிக் கொண்டிருக்கிறான். எத்தனை ஆச்சரியம், எத்தனை அற்புதம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, அந்தியோகியா சபையினுடைய அந்த ஆராதனை பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தி அநேக தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு அவனை ஆஸ்வாதமாய் மாற்றினது போல, தேவனை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக திட்டங்களை தேவன் வெளிப்படுத்துவார், திருவளம் பற்றுவார். அதற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் உண்மையிலேயே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார். ஆகவே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே கூட இந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம் இது. இந்த வார்த்தை ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில கர்த்தரை ஆராதித்தது மட்டுமல்ல, ஆராதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. எல்லாரும் ஜெபம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க காத்திருக்கிறோம். உங்க சமூகத்துல ஆண்டவரே ஆராதனையை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்து இந்த வார்த்தையை கேட்பவர்களாய் மட்டுமல்ல, இனிமேல் ஆண்டவரே எங்கள் ஆராதனைகள் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற ஆராதனையாய் மாறுவதாக. ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக, ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் திட்டத்தை திருவுளம் பற்றும்படியாய் இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே கூட எங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை மறந்து தேவன் அழைத்த அழைப்பை விட்டு, அன்றைக்கு பவுலும் பர்னபாவும் சபைக்குள்ளே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை குறித்து உலகமெங்கும் கண்டங்களுக்கு, தேசங்களுக்கு, புற ஜாதிகளுக்கு
அவர்களை ஆசீர்வாதமாய் ஆக்க திட்டம் பண்ணியிருந்த திட்டத்தை அன்றைக்கு பவுலும் பர்னபாவும் நிறைவேற்றினது போல இதோ இந்த நாளிலே அழைப்பை மறந்து அழைப்பை விட்டு தூரமாய் இருந்து ஆண்டவரே என்னோடு இடைபடும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுவாராக, கர்த்தர் வெளிப்படுத்துவாராக, கர்த்தர் அவர்கள் மேலுள்ள திட்டத்தை நிறைவேற்றுவாராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கேட்ட வார்த்தையை எங்க வாழ்க்கையில செயல்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless us.